உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம், கிருபையை வீணா பெறாதீங்க, கிருபையை வீணா ஆக்கிராதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் சம்பாத்தியத்தின் மூலமாக படிப்பின் மூலமாக எதையெல்லாம் பெற்றுடலாம். ஆனால் கிருபை தகுதி இல்லாத நமக்கு அவர் தந்திருக்கிறார். கிருபையினால தான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு, வேற எந்த காரியமும் இல்லை. அவருடைய முன்குறித்தல், அவருடைய தீர்மானித்தல், அவருடைய திட்டம், இதன்படியாக இயேசு நமக்கு ரட்சிப்பை தந்தார். இந்த ரட்சிப்பை நமக்கு அவர் தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நாம் இழந்து போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாதா? இழந்து போகக்கூடாது. எபிரேயரில் ஒரு 4 வசனம் இருக்குது, நறுக்குன்னு இருக்குது. அந்த வசனங்கள் எல்லாம் படித்தா ரொம்ப கவனமாக இருக்கும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் செலுத்துகிறதற்கு வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பை குறித்த பயமும் அந்த நியாய தீர்ப்பை குறித்த அந்த வலியும் அந்த பயமும் தான் நமக்கு இருக்குமா. இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால பெறப்பட்ட இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்த அக்கறையே இல்லாமல் நான் சம்பாதிக்கணும், உலகத்துக்கு போகணும், ஓடணும், ஏன்னா ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு இருந்தோம்னா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இன்னொன்று, மறுதலிச்சு போறவங்க, ஆண்டவரை மறுதலிச்சு போனவங்க ஆண்டவரையே காலின் கீழே போட்டு மிதிச்சதுனால அவங்கள திரும்ப புதுப்பிப்பதே கூடாது. இன்னொரு வசனத்தை அப்புறம் சொல்றேன். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு 2ஆம் வசனத்தில்? இதுதான் அனுக்கிரக காலம். தம்பிங்க எல்லாம் என்ன கவனிங்க, கையில் எழுதிட்டு இருக்கே தம்பி, இதுதான் அனுக்கிரக காலம், இதுதான் ரட்சண்ய காலம். இந்த அனுக்கிரக காலம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது எவ்வளவு கதறினாலும், எவ்வளவு கத்துனாலும், எவ்வளவு குமுறினாலும், எவ்வளவு ரட்சியம்னு சொன்னாலும், இந்த சர்ச்சை ஆராதனையில் சும்மாவே நின்ற பலர் இயேசுவே காப்பாத்துங்கன்னு சொன்னாலும் ஒரு சத்தம் தான் கேட்கும், நான் உங்களை அறியேன். ஆனால் அனுக்கிரக காலத்தில் மெதுவாக கூப்பிட்டா கூட அவர் பதில் சொல்லுவார். அல்லேலூயா. ஆனால் ஏன் நான் மெதுவாக கூப்பிடுறதில்ல? ஏன்னா எதுக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு கௌரவப்படுத்துறீங்க? வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்களேன், 4 பேருக்கு தெரியணுமா நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்க. அப்போ எதுக்கு நம்முடைய காரியங்களை வெளியே சொல்கிறோம், அந்த அன்பை வெளியே காட்டுறோம், பார்த்து உன்னை நேசிக்கிறோன்னு சொல்கிறோம், எதுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம்? அது மாதிரி நான் ஆண்டவரை நேசிக்கிறேங்கிறத என் உள்ளத்திலிருந்து வார்த்தையால் வெளிப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இதை தாவீது சொல்வார், சகோதரர் நடுவில் உம்மை துதிப்பேன். இந்த அனுக்கிரக காலம் இன்னைக்கு இஸ்ரவேல் நாடு உதயமாகும் போது, அத்திமரம் துளிர் விடும் போது இயேசு வாசல்ல வந்துட்டாராம். யாராவது வாசல்ல 72 வருஷமா நிப்பாங்களா? இயேசு ஏங்க வாசல்ல 72 வருஷமா நிக்கிறாரு? வாசல்ல 72 வருஷமா நிக்கிறதுக்கு காரணம் கிருபையை நீட்டித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். வாசல்ல நிக்கிறேன்ட்டாரு. அத்திமரம் துளிர் விடும்போது, நான் இப்ப சொல்றேன், 1948 அவர் வந்திருந்தா ஒரு தடை இல்லை. ஏன்னா இஸ்ரவேல் நாடு உருவாயிருச்சு, வந்திருக்கலாம். நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க. நீங்க எப்ப பிறப்பீங்க? 1000 வருஷ அரசாட்சியில தான் பிறந்திருப்பீங்க. அப்போ வந்திருந்தாருன்னா, நீங்க 1000 வருஷ அரசாட்சியில் பிறந்திருந்தீங்கன்னா என்ன ஆகும்? 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச உடனே பிசாசு அவுத்து விடுவாரா? மறுபடி ஒரு சோதனை. அந்த சோதனையில ஜெயிச்சாதான் நீங்க எங்க வர முடியும்? பரலோகத்துக்கு வர முடியும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்ட சபைக்கு ஆண்டவர் எப்ப ரட்சிப்பை பூரணப்படுத்திட்டாரோ அப்பவே பரலோகமும் அவருக்கு பின்னாடி நிற்கிற பாக்கியமும் கிடைச்சிருச்சு. அப்போ ஒன்றும் இல்லை, நான் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க தம்பிங்களா. நல்ல ஒரு அந்த கிருபைங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவுக்கு சீசரா நீங்களும் நானும் இருக்க முடியாது, அந்த கிருபை பெற்றவங்க தான் இருக்க முடியும். அதுபோல் சபை என்கிற கோட்பாட்டுக்குள்ளே இருக்கிறது நமக்கு கிடைச்ச பெரிய கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு வந்துட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் பிறக்கிற ஒரு குழந்தை கூட சபைக்குள்ளே இருக்க முடியாது. அது அந்ததுக்கு நியமிக்கப்பட்டது. நாளைக்கு உங்களுக்கு பிறக்கிற பிள்ளை சபைக்கு உட்பட்ட சந்ததியா இருக்குமான்னு தெரியாது, அதுக்கு அடுத்த தலைமுறை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த கிருபையின் காலத்துல சபைக்குள்ள இருக்கிற நம்ம பாக்கியவான்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தர் அப்படி ஒரு காரியத்தை வச்சிருக்காருல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் 1000 வருஷ அரசாட்சியில பிறந்தவனா இருந்தா ஆமா இயேசுவோட ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா நான் ஒரு பிரஜை தான். இங்கே இயேசுவுக்கு பின்னாடி நிற்க முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது.
பரலோகத்திலிருந்து திரும்பி வர முடியாது. அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன அவர் பிறக்க வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் ஆபிரகாம் காலத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சொல்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது மாதிரி இந்த கிருபையின் காலத்தில் பிறக்கிறவங்களுக்கு அதை விட ஆசீர்வாதம் இருக்கு. நான் பேசுறது எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. அப்போ நான் அப்படி நினச்சி பார்த்தேன். இந்த செய்தியை நான் யோசிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அந்தி கிறிஸ்து காலத்தில் பிரசவம் நடக்கும். அப்போ கைவிடப்பட்டவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கலாம் என்ன பிறக்கும். ஆனால் நிலைமை என்ன? பிறக்கும் போதே முத்திரையை பதிச்சிருவான். அப்புறம் அந்த குழந்தையோட நிலைமை என்ன? பரலோகம் போகுமா? இப்போவே தலையில் இறக்கிட்டாங்க, இப்போவே உள்ளே போட்டாச்சு. அப்போ இங்கே நினச்சி பாருங்க, இந்த கிருபையின் காலத்தில் வாழ்கிற நம்ம ரொம்ப பாக்கியவான்கள்.